ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யங்ஸ் மாடுலஸ் யூனிஃபார்ம் பெண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோமா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பார்க்கணும்னா, இந்த நம்ம கொடுத்துருக்க கிவன் பாரோட யூனிஃபார்ம் பெண்டிங் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இந்த பாரோட யூனிஃபார்ம் பெண்டிங் கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த பாருக்கு இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைன்றதை பார்க்கலாம். கவனிங்க. ரெண்டு பக்கமும் சேம் சைடு வந்து லோட் அப்ளை பண்ணிக்கணும். இந்த சென்டரில் வந்து நீடில் வச்சுக்கணும். அண்ட் தென் மைக்ரோஸ்கோப், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் நமக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த லோடு அப்ளை பண்ணுறதுனால இந்த ரெண்டு பக்கமும் லோடு அப்ளை பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா லோட்ஸ் வச்சுருக்கோம். இதுதான் பொசிஷன். இப்போ பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். நம்ம வந்து இந்த டாப் இந்த வெர்டிக்கல்ஸ் லைனை வச்சு தான் நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். ஸோ தட் இந்த ஸ்க்ரூவை இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை மூவ் பண்ணி இந்த இன்வெர்ட்டட் இந்த நீடிலோட இன்வெர்ட்டட் இமேஜ் நமக்கு தெரியும். அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம எழுதிட்டோம்னா இந்த ஸ்க்ரூவையும் இந்த சைடில் இருக்க ஸ்க்ரூவையும் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஃப்ரண்ட்டில் கொண்டு போன பிறகு என்ன ஆகும்னா, நம்ம கரெக்டாக நம்ம இப்படி குனிஞ்சு பார்த்துட்டே ஃபோக்கஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு தேவையான இமேஜ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதாமா யூனிஃபார்ம் பெண்டிங்கில் அந்த டிப்பு நீடிலோட எட்ஜ் வந்து இன்வெர்ட்டடாக தான் தெரியும் நமக்கு இமேஜ். அந்த இன்வெர்ட்டடாக, அதாவது தலைகீழாக தெரியுது பாருங்கள் கிராஸ் ஒயரில். அந்த கிராஸ் ஒயரோட ஹரிசாண்டல் எட்ஜுக்கு நேராக இருக்கணும். அப்போ அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிறது பெர்ஃபெக்ட் பொசிஷன் அர்த்தம். ஹரிசாண்டல் ஒயரும் அந்த டிப்பும் வந்து டச் ஆகிருக்கும். இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து அந்த டிப் டச் ஆகிருக்கும். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் மூவ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டெட் லோடு இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுருக்கணும். இப்போ பார்த்தாச்சுலாமா, அந்த இமேஜ் தான் நமக்கு தேவையான இமேஜ். அந்த மாதிரி இன்வெர்ட்டடாக இந்த நீடில் வந்து இன்வெர்ட்டடாக இந்த ஹரிசாண்டல் லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் இப்படி இருக்குன்னா, இந்த பின்னோட நீடிலோட எட்ஜ் வந்து இந்த வகை இந்த கூம்பு ஷேப் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன்லேயே இப்படி டச் ஆகிருக்கணும். அப்போ இப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கணும். ஏதாவது ஒரு இடம் ஹரிசாண்டல் லைனில் எங்கே வேணால் இருக்கலாம். அப்போது இதுதான் வந்து பொசிஷன். இப்படி வச்சுட்டிங்கன்னா நம்ம ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு டெட் லோடு அப்ளை பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ரீடிங் பண்ணி நம்ம லென்ஸை யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ரீடிங் எடுக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் நேராக என்ன ரீடிங் இருக்கோ அதை பார்த்து மார்க் பண்ணணும். அப்போ அண்ட் தென் கோயின்சிடென்ஸ் பார்த்து அந்த ஆரோ விஎஸ்சி எழுதணும். விஎஸ்சியை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ரீடிங் எழுதணும். டோட்டல் ரீடிங் எழுதணும். எனக்கு 6.905 கிடச்சிருக்கு. 6.905 கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த ரீடிங் எப்படி எடுக்கணுன்றதை கவனிங்கம்மா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ரீடிங் அப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் லோடு அப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து இந்த பக்கமும் லோடு அப்ளை பண்ணணும். ரெண்டு சைடும் லோடு அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ இந்த பொசிஷன் சேருங்கன்னா W+50. ஓகேவா? அப்போ W+15 அப்ளை பண்ணுறது என்னச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த சைடில் இருக்க ஸ்க்ரூவையோ இந்த ஸ்க்ரூவையோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. வி ஹவ் டு யூஸ் ஒன்லி திஸ் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் லோடு அப்ளை பண்ணாமல் நீங்கள் கவனிங்கமாக இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் ஒயரோட ப்ளஸில் வந்து இந்த நீடிலோட டிப் வந்து இப்படி இறங்கியிருக்கும். அதாவது நீங்கள் லோடு அப்ளை பண்ணதுனால என்ன ஆகுனா, அந்த வெயிட் வந்து கீழே இறங்கிக்கும். தட் இஸ் அந்த பார் வந்து இப்படி பெண்ட் ஆகுது. அந்த பெண்டிங்கை நோட் பண்ணதுக்காக தான் இந்த நீடில் வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது மாதிரி இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸாக இறங்கியிருக்கும். அப்படி இறங்கினோன்னே இந்த டாப் ஆஃப் த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. டாப் ஆஃப் த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும் போது திரும்பவும் இந்த பொசிஷனை ரீச் பண்ணணும். திரும்பவும் இதே பொசிஷனில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ரீடிங் பார்த்து இங்கே நோட் பண்ணணும். அப்போ நீங்கள் டாப் ஆஃப் த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி திரும்பவும் அதே பொசிஷன் வச்ச பிறகு அப்போ இங்கே என்ன ரீடிங் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த ஸ்க்ரூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சைட் ஸ்க்ரூவோ இந்த ஸ்க்ரூவோ யூஸ் பண்ணக்கூடாது. அகைன் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த டாப் ஆஃப் த ஸ்க்ரூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கடுத்து என்ன ரீடிங்கிறத பார்த்து எழுதணும். லைக்வைஸ் இதே மாதிரி நம்ம ரீடிங் எடுக்கும்போது பாருங்கள், W+50. அடுத்த லோட் போடும்போது W+100 வரும். அதுக்கு அடுத்த லோட் போடும்போது 150. அதாவது 50 தான் ஆட் பண்ணணும். அந்த 50 ஆகும். இப்போ ஈச் லோடு வந்து 50. அதான் ரெண்டு சைடும் அப்ளை பண்ணும்போது இப்போ லோடிங் இதை மாதிரி எடுக்கிறது வந்து லோடிங். நம்ம லோடு அப்ளை பண்ணி எடுக்கிறது லோடிங். இது பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எல்லா 50, 100, 150, 200, 250. இப்போ மேக்ஸிமம் லோடு வந்து ரெண்டு சைடும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண பிறகு என்ன செய்யணும்னா, இப்போ கடைசியாக இருக்க ரீடிங் பாருங்கள், W+250 இருக்க ரீடிங்கை வந்து சேம் ரீடிங்கை அன்லோடிங்கில் எழுதிடணும். இந்த ரீடிங்கை மட்டும் திரும்ப என்ன செய்யணும், இந்த ரீடிங் வந்து மேலேருந்து கீழே இறங்கும். இந்த ரீடிங் பாருங்கள் கீழேருந்து மேலே போகும். இந்த ரீடிங் வந்து கீழேருந்து மேலே போகும். அப்போ கீழேருந்து மேலே போகும்போது என்ன செய்யணும்னா, தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் W+250 வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மேக்ஸிமம் லோடு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரெண்டு பக்கமும் W+250 லோடு மேக்ஸிமம் லோடு அப்ளை பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் வந்து இந்த கடைசி ரீடிங் வந்து இங்கே எழுதியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா, நீங்கள் அன்லோடிங்க்கு ரெண்டு பக்கத்துலேயும் இந்த லோடு வந்து இறக்கிடணும். இங்கே கவனிங்க, இப்போ ஒரு லோடு இறக்கிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லோடு இறக்கிட்டேன். அப்போ இந்த பொசிஷன் பேர் என்னன்னா W+200. இப்போ ஆடாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ W+200 அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ பாருங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இறங்குனுச்சு. இப்போது இந்த ஹரிசாண்டல் டிப்பில் வந்து இந்த நீடில் வந்து இப்படி மேலே ஏறி இருக்கும். தட் மீன்ஸ் இங்கே கவனிங்க,
இப்படி இருக்க நீடில் வந்து இப்படி மேலே ஏறி இருக்கும். நம்ம ஒரு லோடை இறக்கணும், இப்படி மேலே ஏறி இருக்கிறத திரும்பவும் நம்ம இதே பொசிஷனுக்கு வந்து டிப் வந்து கொண்டு வரணும். அப்போ இப்படி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து அன்லோடிங்னா கரெக்டான பொசிஷன். அதுக்கும் நம்ம இந்த டாப் ஸ்க்ரூவே யூஸ் பண்ணுவோம். இந்த டாப் ஸ்க்ரூவே நீங்கள் அகைன் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து அடுத்த ரீடிங்லாம் லைக்வைஸ் நீங்கள் 200க்கு எடுத்துக்கிங்க, அதுக்கு அடுத்து 150, 100, அப்போ 150க்கு அந்த ரீடிங் இருக்கும், அதுக்கு 100 அண்ட் தென் இப்போ எடுத்திங்கன்னா 50, இப்படி W+50 இப்படி எடுத்திங்கன்னா திரும்பவும் W. அப்போ நம்ம என்ன இருக்குன்னா இங்கே கீழேருந்து இங்கே வரைக்கும் W வரைக்கும் எடுத்துடலாம். நான் எடுத்துருக்க ரீடிங் வந்து பாருங்கள், இது மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மீன் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது வந்து நமக்கு இந்த மீன் வேல்யூ கிடைக்கி. இந்த மாதிரி மீன் வேல்யூ கிடைக்கும். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 வேல்யூ இருக்குது. இப்போ 6 மீன் வேல்யூஸ் கிடச்சிட்டு அப்போ இந்த அட்ஜசன்ட் மீன் வேல்யூஸ்க்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த ஒய் வேல்யூ. அட்ஜசன்ட் பாருங்கள் 6.909ஐயும் 6.967ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான். லைக்வைஸ் இங்கே 6 ரீடிங் இருக்கும்போது நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 5 வேல்யூஸ் கிடைக்கும். இந்த 5 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் எலிவேஷன் ஃபார் அ மாஸ். அப்போ ஒவ்வொரு மாஸுமே வந்து 50ன்றதுனால இங்கே 15 எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம உங்களுக்கு வந்து நம்ம இது எடுத்தோடனே இந்த செட்டப்பில் உள்ள ரீடிங் வந்து திரும்ப நம்ம என்னச்சுன்னா இந்த பார் வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ரிமூவ் பண்ணிட்டு இந்த லோடை இப்போ நீடில்லாம் எடுத்து எடுச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணி வெர்னியர் கேலிபரை இப்படி ப்ளேஸ் பண்ணி இதோட பாரோட இந்த பிரெத்து கேல்குலேட் பண்ணணும். அண்ட் தென் ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி பாரோட திக்னஸ் கேல்குலேட் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த பாரோட பிரெத்து வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிங்க. பாரோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ காஜை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கும் போது வந்து நமக்கு வந்து என்ன ரீடிங் கிடைக்குன்னா இங்கே பாருங்கள் பிரெத்துக்குள்ள கேல்குலேஷனை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம 5 ரீடிங் எடுத்து 5க்கும் ஆவரேஜ் எடுத்து வச்சுருக்கோம். லைக்வைஸ் நம்ம திக்னஸ்க்கு வந்து ரீடிங் எடுத்து 5க்கும் ஆவரேஜ் எடுத்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இங்கே பாருங்கள் எல்லுங்கிற வந்து இந்த பாரோட சென்டரில். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த பாரை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கும் போது இந்த 2 நைஃப் எஜ்ஜுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து எல்லு. ஓகேவா? அப்போ இந்த எல்லுங்கிறது வந்து 60 அண்ட் தென் ஏங்கிறது 100ன்னு கொடுப்பாங்கல்ல. ஏங்கிறது 100ன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து இங்கே லோடு அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே வந்து 10 சென்டிமீட்டர், அதாவது நைஃப் எஜ்ஜுக்கும் இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 10. அதான் இங்கே வந்து A10 எழுதிருக்காங்க. பி வந்து பிரெத் நம்ம கேல்குலேட் பண்ணதுக்கு இந்த ஆன்சர். இந்த ஆன்சர் வெர்னியர் கேலிபர் மூலமாக கண்டுபிடிச்சது. டீங்கிறது வந்து திக்னஸ் நம்ம கேல்குலேட் பண்ணது இந்த ஆன்சர். அண்ட் தென் ஒய்ங்கிறது வந்து எலிவேஷன் ஃபஸ்ட்டு டேப்லேஷனில் நம்ம போட்ட ஆன்சர். ஃபஸ்ட்டு டேப்லேஷனில் லோடிங் அண்ட் லோடிங்கில் கண்டுபிடிச்ச ஆன்சர். அண்ட் தென் எம் இஸ் த மாஸ் ஆஃப் த ஈச் மாஸ் 50 and then g is the 9.8 meter per second squared. we know that gravity. அப்போ இது அவ்வளோவும் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு தேவையான டேட்டா கிடச்சிட்டு அப்போ நம்ம கேல்குலேஷன் வந்து அப்ளை பண்ணோம் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அப்போ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடச்சுன்னா 0.7211 இந்த மாதிரி கிடச்சி இன்ட்டு 10^10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. இது போட்டால் தான் கரெக்ட் ஆன்சர். 10^10 ஆன்சர் வந்துட்டு. ஸோ தட் 0.5க்கு அபவ் வந்தாலே கரெக்ட் வேல்யூ. 1 somethingல வந்து எக்ஸாக்டாக கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள் ரிசல்ட் எழுதியிருக்காங்க பாருங்கள். 0.72 into 10 to the power of 10 Newton per meter squared. இப்படி வந்துன்னா கரெக்டு. அப்போ 1 something வந்தாலும் ஆன்சர் கேட்டு 0.5க்கு மேலே போனாலே கரெக்ட் தான். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.